ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கோம். பிகாஸ் ஆஃப் எங்கள் வீட்டு கோவா கேங் சாரி எங்கள் வீட்டு கோவா ட்ரிப் போனவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். பட் ட்ரெயின் வந்து 2 hours லேட். அப்படியே பக்கத்தில் இருக்க மெரினாக்கு போய் டைம் பாஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். 90s கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக மெரினான்னு சொன்ன உடனே அவங்களுடைய கிளாசிக் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். அலைக்கடலில் விளையாடுறது, மணலில் பேர் எழுதுறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும். ஸோ மெரினான்னு சொன்னோடனே அடுத்து நமக்கு ஞாபகம் வருது தின்பண்டம் தான். மாங்காய் சுண்டல், பஜ்ஜி, மசாலா சுண்டல், இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். பலூன்லாம் சுடுற போது நம்ம நினைக்கிற பலூன் மேலே கரெக்டாக படவே படாது. ஏதோ ஒன்று சுட்டா போதும், அது மேலே பட்டா போதும்னு இருந்த மூமெண்ட்லாம் இருக்கும். இந்த ராட்டினத்தில் ஏறி இந்த கலர் குதிரை வேணும், அந்த கலர் குதிரை வேணும், அடம்பிடிச்சி போய் உட்காந்து சுற்றுனதுலாம் இருக்கும். இந்த கிட்ஸுக்கெலாம் எப்படி தான் வெளியே வந்தால் பசிக்குமோன்னு தெரியாது. வீட்டில் நம்ம என்ன தான் கொடுத்தாலும் அப்போல்லாம் வேண்டாம் வேண்டான்வாங்க. வெளியே வந்தால் மட்டும் டைமுக்கு பசிக்கும். ஸோ அப்படி தான் எங்கள் வீட்டு மாடுக்கும் பசிக்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை வாங்கினோம். இதோடைய ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போதே நமக்கும் அப்படியே டெம்ப்ட் ஆகுது. அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்து போகும்போது தான் இந்த பையன் இந்த மாதிரி லைட்ஸை சேல் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் ஷவையும் எனக்கு இது வேணும்னு கேட்க அதை வாங்கி நாங்கள் கொடுத்தாச்சு. எங்கள் வீட்டு இன்னொரு வாண்டுக்கும் இதை வாங்கியாச்சு. அந்த பையன் அவங்களுக்கும் ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொல்ல நானும் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு சைஸ் பத்தலை, அவருக்கு எப்படியோ சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்படி தான் நாங்கள் போட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ட்ரெயினும் சென்ட்ரலுக்கு ரீச் ஆகிட்டோன்னே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி எல்லாரையும் பிக்கப் பண்ண வந்துட்டோம். வந்த எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் அப்படியே டின்னர் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் மெரினான்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வரும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.